என்னோட வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இங்கிலீஷ் ஸ்டோரியிலேருந்து எப்படி ஈஸியாக இங்கிலீஷை லேர்ன் பண்ணுறது, அதே மாதிரி இங்கிலீஷ் கான்வர்சேஷன், வேர்ட் பவர், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மியூசிக் கோட்ஸ் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க ஸ்டோரி பிளஸ்டு பை காடஸ் காளி, காளி தேவியால் ஆசிர்வதிக்கப்பட்டவர். இது தெனாலிராமன் அவர்களின் கதைகள். ஸோ தெனாலிராமன் காளியால் எப்படி ஆசிர்வதிக்கப்பட்டார், அதுக்கப்புறம் எப்படி பிரபலமானார், அதை பற்றி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் இந்த பார்ட் உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம தேர்ட் பார்ட்டுக்குள்ளே போகலாம். அதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட்டு நீங்கள் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவுமே சுலபமாக புரியும். இப்போ நம்ம தேர்ட் பார்ட்டுக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி தெனாலிராமன் முழு மூச்சோட உட்காந்து தியானம் பண்ணுறாரு. தியானம் பண்ணும்போது அவருக்கு இரவு போய் பகல் ஆனதும் தெரியவே இல்லை. அப்படி ஆகும்போது ராமகிருஷ்ணா ராமகிருஷ்ணா அப்படின்னு அவரை யாரோ கூப்பிட்ற மாதிரி அவருக்கு சத்தம் கேட்குது. ராமகிருஷ்ணா ராமகிருஷ்ணா, ஓப்பன் யுவர் வாய்ஸ், see I am here before you my child. உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, ராமகிருஷ்ணா உன் கண்ணை தர, see I am here before you, நான் உன் முன்னால் நிற்கிறேன், என் குழந்தையே நான் உன் முன்னால் நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ராமகிருஷ்ணா opened his eyes and saw goddess Kali before him. ராமகிருஷ்ணாவும் தன்னோட கண்களை திறக்கிறாரு. பார்த்தார். எதை பார்த்தார்? தேவி, அதாவது காளி தேவியின் உருவத்தை அவர் பார்க்குறார். பிஃபோர் ஹிம் அப்படின்னா அவர் முன்னால் இருப்பதை அவர் பார்க்குறார். பட் ஹீ நெவர் எக்ஸ்பெக்டட் ஹர் டு அப்பியர் வித் 1000 ஃபேஸஸ். ஆனால் அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என்ன எதிர்பார்க்கல அப்படின்னா, அவர் தன்னோட 1000 முகங்களோட தானே முன்னாடி தோன்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. தன்னோட 1000 முகங்களை வைத்துக்கிட்டு அவங்க நிற்கிறத இவர் பார்த்ததுமே ரொம்பவுமே அவர் எதிர்பார்க்காத ஒன்றா இருந்தது. when he saw the form of goddess Kali with 1000 faces all having the red and gleaming eyes. இந்த மாதிரி 1000 முகங்கள் கொண்ட அந்த காளி தேவியின் முகங்களையும் பார்த்து all having the red and gleaming eyes, அதாவது ரொம்பவுமே செவப்பாகவும் gleaming மின்னுற ஒரு கண்களையும் பார்த்து, but she had only 2 arms. அவங்களுக்கு 1000 கண்கள் 1000 தலைகள் இருக்குது, ஆனால் 1000 முகங்கள் இருக்குது, ஆனால் 2 கைகள் தான் இருக்குது. she had only 2 arms அப்படின்னா 2 கைகள் தான் இருக்குது. seeing goddess Kali in such a strange form made Ramakrishna burst into laughter. இந்த மாதிரி goddess தேவி காளியின் அவர்களின் உருவத்தை இந்த மாதிரி பார்த்ததும், அதாவது 1000 முகங்களும் 2 கைகளும் இருக்கிற இந்த வித்தியாசமான இந்த வினோதமான அந்த உருவத்தை பார்த்ததும் மேட் ராமகிருஷ்ணனை பண்ணது என்ன பண்ணுச்சு அப்படின்னா burst into laughter. உடனே திடீரென சிரிப்பாங்க இல்லையா, அதாவது சிரிப்பு அடக்க முடியாமல் சிரிப்போம் இல்லையா, அதுக்கு burst into laughterன்னு சொல்லணும். சிரிப்பு அடக்க முடியாமல் சிரிச்சிட்டாரு. he was not at all frightened. அவரு கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. காளி தேவியின் உருவத்தை பார்த்து அவரு கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. பட் காடஸ் காளி பிகம் ஃபியூரியஸ். இதை பார்த்த உடனே காளிக்கு ரொம்பவுமே கோபம் வந்துருச்சு. என்னது, நம்மளை பார்த்து சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கோபம் வந்துருச்சு. ராமகிருஷ்ணா she said, what is it makes you laugh? உடனே காளி தேவி என்ன கேட்குறாங்க, உனக்கு என்னை பார்த்து எது சிரிக்க வச்சுச்சு? do you have no fearing tissues? உனக்கு பய திசுக்களே இல்லையா? are you not afraid of me? நீ என்னை பார்த்து பயப்படவே இல்லையா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஓ மதர், why should be I afraid of you? உடனே அவர் என்ன சொல்கிறாரு, என் தாயே, நான் ஏன் உங்களை பார்த்து பயப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. பட் காடஸ் காளி பிகம் ஃபியூரியஸ். கோபமானாங்க. ராமகிருஷ்ணா she said, what is it makes you laugh? உன்னை சிரிக்க வைத்தது? do you have no fearing tissues? உனக்கு பய திசுக்களே இல்லையா? are you not afraid of me? என்னை பார்த்து நீ பயப்படவே இல்லையா? oh mother, why should I afraid of you? நான் ஏன் உங்களை பார்த்து பயப்பட வேண்டும்? ஆர் சில்ட்ரன் சப்போஸ் டு பி அஃப்ரைட் ஆஃப் தர் மதர்ஸ்? குழந்தைகள் தங்கள் அம்மாக்களுக்கு பயப்படுவார்களா? மோர் ஓவர் ஐ ஆம் யுவர் டிவோட்டி. அது மட்டும் இல்லாமல் மோர் ஓவர் அப்படின்னா மேலும், அது மட்டும் இல்லாமல் ஐ எம் யுவர் டிவோட்டி, நான் உங்கள் பக்தன். ஐ ஆஃபர் மை வர்ஷிப்ஸ் டு யூ எவ்ரிடே வித்தவுட் ஃபெயில் அண்ட் வித் ட்ரூ ரிவரன்ஸ் ஃபார் யூ. அது மட்டும் இல்லாமல் என்னோட வழிபாடையும் என்னோட முழு ஆத்மார்த்தமான பக்தியையும் நான் உங்களுக்கு தினந்தோறும் எந்த ஒரு இதுவுமே ஃபெயிலே இல்லாமல், அதாவது எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். வித் ட்ரூ ரிவரன்ஸ், உண்மையான பக்தியை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் ஏன் உங்களுக்காக பயப்படணும் அப்படின்னு கேட்குறாரு. there is no reason why should be I afraid of you. அதுக்கு காரணமே இல்லையே, உங்களை பார்த்து நான் பயப்படுவதற்கு காரணமே இல்லையே அப்படின்னு செட் ராமகிருஷ்ணா வெரி இன்னசென்ட்லி, ரொம்பவுமே அப்பாவித்தனமாக திரும்பவும் சொல்கிறாரு. I am aware that you are not afraid of me, but you owe me an explanation. உடனே காளி தேவி என்ன சொல்கிறாங்க, எனக்கு நல்லாவே தெரியும் ராமகிருஷ்ணா, நீ என்னை பார்த்து பயப்பட மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பட் யூ owe me an
எக்ஸ்ப்ளனேஷன். ஆனால் நீ எனக்கு கடமைப்பட்டிருக்க, ஏன் நீ சிரிச்ச அப்படிங்கிறத நீ கண்டிப்பாக எனக்கு விவரிச்சே ஆகணும், விளக்கம் கொடுத்தே ஆகணும், அதுக்கு நீ கடமைப்பட்டிருக்க அப்படின்னு காளிதேவி சொல்கிறாங்க. டெல் மீ வாட் மேட் யூ லாஃப் அட் மீ, சொல்லு உனக்கு எது என்னை பார்த்து சிரிக்க வைத்தது, ஏன் என்னை பார்த்து சிரிச்ச அப்படின்னு காடஸ் காளி அதாவது காளிதேவி கேட்குறாங்க. மதர், your 1,000 faces and only 2 arms, a combination which is totally out of proportion made me laugh, said Ramakrishnan. உடனே அதுக்கு இவர் என்ன சொல்கிறாரு, தாயே உங்களோட 1000 முகங்களும் ஆனால் 2 கைகளும் அந்த சேர்க்கை வந்து ரொம்பவுமே விகிதத்திற்கு ரொம்பவுமே முற்றிலுமாக இருக்குது. அதாவது 1000 கண்கள் இருக்குது, 1000 முகங்கள் இருக்குது, ஆனால் 2 கை இருக்குது. இது வந்து ரொம்பவுமே வித்தியாசமாக இருந்துச்சு, அதுதான் எனக்கு சிரிப்பை கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. வை டு யூ ஃபைண்ட் அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷன். உடனே அவங்க கேட்குறாங்க, ஏன் இது உனக்கு விகிதத்திற்கு வேறுபாடு மாதிரி உனக்கு தோணுச்சு, ஏன் உனக்கு விகிதத்திலிருந்து வேறுபட்டுவதாக தெரிகிறது அப்படின்னு காளி தேவி அவர்கள் திரும்பவும் கேட்குறாங்க. பிகாஸ் யூ சி மதர், வி ஹாவ் ஒன்லி 2 ஃபேஸ் அண்ட் 2 ஆர்ம்ஸ், பட் வென் வி ஹாவ் எ ரன்னிங் நோஸ் இட் சம்டைம்ஸ் பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு மேனேஜ் வித் 2 ஹேண்ட்ஸ். அவர் உடனே அதுக்கு என்ன சொல்கிறாரு, ஏனென்றால் என் தாயே கொஞ்சம் கேளுங்க, எங்களுக்கு ஒரே ஒரு முகம் தான் இருக்குது, வி ஹாவ் ஒன்லி 1 ஃபேஸ், எங்களுக்கு ஒரே ஒரு முகம் தான் இருக்குது, அண்ட் 2 ஆர்ம்ஸ், எங்களுக்கு 2 கைகள் இருக்குது. பட் ஆனாலும் when we have a running nose, எங்களுக்கு சளி பிடிச்சிருந்து தொடர்ந்து சளி மூக்கிலிருந்து வந்துக்கிட்டே இருந்ததுன்னா இட் சம்டைம்ஸ், இது சில நேரங்களில் பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட், எங்களுக்கு ரொம்பவுமே சங்கடமாக இருக்குது, இந்த 2 கைகளை வச்சு இந்த மூக்கை துடைக்கிறதும் இந்த மூக்கை வந்து சமாளிக்கிறதும் ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. அண்ட் இன் யுவர் கேஸ் காட் ஃபர்பீட், ஆனால் உங்களோட கேஸில் உங்களோட விஷயத்தில் உங்களோட நிகழ்வில் பார்த்தீங்கன்னா உங்களால் எப்படி 1000 முகங்கள் கொண்ட அந்த மூக்கை எப்படி நீங்கள் தொடப்பீங்க இந்த 2 கையை வச்சு. இஃப் யூ கேட்ச் கோல்டு, உங்களுக்கு கோல்டு பிடித்தால், கேட்ச் அப்படின்னா கோல்டு பிடித்தால், அண்ட் ஹாவ் எ 1000 ரன்னிங் நோஸ், உங்களுக்கு 1000 மூக்கு ஒழுகிட்டு இருக்குமே, உங்களால் எப்படி தொடக்க முடியும், இட் வில் பிகம் இம்பாசிபிள் ஃபார் யூ டு மேனேஜ், அதை உங்களை எப்படி சமாளிக்க முடியும், 1000 முகங்களுக்கு எப்படி 2 கை இருந்தால் எப்படி அத்தனை மூக்கையும் நீங்கள் தொடப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ராமகிருஷ்ணன் ரொம்பவுமே சிம்பிளிசிட்டி தட் காடஸ் காளி ஃபர்காட் ஹர் ஆங்கர் அண்ட் பிகின் லாஃபிங், இந்த மாதிரி ராமகிருஷ்ணன் சொல்கிறத பார்த்துட்டு இந்த அழகான ரொம்பவுமே சிம்பிளாக, அதாவது ரொம்பவுமே சுலபமாக ரொம்பவுமே எளிமையாக ஒருவருக்கு சிரிக்கக்கூடிய அளவுக்கு அவர் சொல்கிறத கேட்டது அந்த காளிதேவிக்கு சுத்தமாக அவங்களோட கோபம் மறைந்து அவங்களும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிகேன் அப்படின்னா பிகினோட பாஸ்டன்ஸ், பிகின் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. The childlike innocence and the simplicity of Ramakrishna filled Goddess Kali with great affection for him. இந்த மாதிரி ரொம்பவுமே எளிமையாக ஒரு குழந்தைத்தனமான அப்பாவித்தனமான ராமகிருஷ்ணனை பார்த்ததும் அவங்களுக்கு மன நிறைவாயிடுச்சு. filled Goddess Kali with great affection for him. அவங்களுக்கு ரொம்பவுமே பூர்த்தி அடைஞ்சு அவங்க ரொம்பவுமே மன திருப்தியாகி அவங்க மேலே ரொம்பவுமே ராமகிருஷ்ணன் மேலே தெனாலிராமன் மேலே மிகவும் அன்பு அவங்களுக்கு வந்துடுச்சு. ராமகிருஷ்ணா, ஐ எம் ஹாப்பி இன்டீட், எப்படியோ நான் உன்னால் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். யுவர் டிவோஷன் ஃபார் மீ, யுவர் சிம்பிளிசிட்டி, இன்னசென்ஸ் ஹேஸ் கிரேட்லி இம்ப்ரெஸ்ட் மீ. உன்னோட எளிமைத்தனம், உன்னோட அப்பாவித்தனம் இதெல்லாமே என்ன ரொம்பவுமே கவர்ந்துடுச்சு. ஐ கிராண்ட் யூ எ பூன், நான் உனக்கு ஒரு கிராண்ட் அப்படின்னா கொடுக்குறேன், என்ன கொடுக்குறேன், பூன் வரம் கொடுக்குறேன். பிளஸ் யூ பிகம் எ ஜஸ்டர் அண்ட் மேக் எவ்ரி ஒன் லாஃப், செட் காடஸ் காளி. நீ இனிமேல் உனக்கு நான் ஆசிர்வதிக்கிறேன், என்னவாக ஆசிர்வதிக்கிறேன், நீ என்னவா ஆறணும்னு, நீ ஒரு விகட கவியாகவும் மற்றவர்களை சிரிக்க வைப்பதற்காக நீ வந்ததாக நீ மாறுவா அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு ஆசிர்வதிக்கிறேன். மேக் எவ்ரி ஒன் லாஃப், நீ எல்லாரையுமே சிரிக்க வைப்ப, உன்னோட வேடிக்கை பேச்சாலையும் உன்னோட அறிவு கூர்மையாலையும் நீ எல்லாரையுமே சிரிக்க வைப்ப அப்படின்னு நான் உனக்கு ஒரு வரம் தரேன் அப்படின்னு காடஸ் காளிதேவி சொல்கிறாங்க. கோ டு விஜயநகர் விச் இஸ் ரூல்டு பை கிருஷ்ணதேவராய், present yourself at his court. From now you will be known as விகடகவி. உடனே காளிதேவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ விஜயநகருக்கு போ, அங்கே வந்து கிருஷ்ணதேவராயர் ஆட்சி செய்துட்ருப்பாரு, அங்கே போயிட்டு நீ அந்த கோர்ட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டு ப்ரெசன்ட் யுவர் செல்ஃப் அப்படின்னா அந்த கோர்ட்டுக்குள்ளே நீயே உன்னை வந்து அங்கே இருக்குமாறு செஞ்சுக்கிட்டு அட் ஹிஸ் கோர்ட் சபையில் ஃப்ரம் நவ் யூ வில் பி நோன் அஸ், இதுலேருந்து நீ வந்து விகடகவி அப்படின்னு பேர் பெறுவாய் அப்படின்னு காளிதேவி அவர்கள் சொல்லிட்டு மறைஞ்சிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் தெனாலிராமனுக்கு அவருக்கு அவ்வளோ பெரிய அறிவு கூர்மை காளிதேவியால் ஆசீர்வதிக்கப்பட்டு அவருக்கு வழங்கப்பட்டது. எவ்வளோ ஒரு அழகான ரொம்பவுமே வேடிக்கையான கதை இல்லையா? உங்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா கீழே நான் வந்து லிங்க் தர போய் பாருங்கள், ரொம்பவுமே வேடிக்கையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.